நம்ம இந்த ஆர்டிகல் தான் படிக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ சொல்ல போற எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கிட்டா இந்த ஆர்டிகல் கூட கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வச்சுக்கலாம். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு அண்ணா ஒர்க் பண்றாங்க, ஒரு பியூன் வச்சுக்கலாம். அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு திடீர்னு கலெக்டர் வராருன்னு வச்சுக்கலாம். உடனே என்ன ஆகும்? எல்லாரும் எழுந்து நிற்பாங்களா? அவங்க எல்லாரோட ஃபேஸும் கலெக்டரோட ஃபேஸை பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் குனிஞ்சுதான் பேசுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? வேகமா போய் கார் டோரை திறந்துடுவார், ஒருத்தர் சேர் ரெடி பண்ணுவார். இது எல்லாத்தையும் இந்த பியூன் என்ன வாட்ச் பண்றாங்க. அவருக்கு எப்படி ஃபீல் ஆகும்? எப்படி ஒரே ஒரு ஆளு, ஒரே ஒரு மனுஷன் உள்ள வந்த உடனே மற்ற எல்லா மக்களும், எல்லா ஆபீசர்ஸும், எல்லா வேலை செஞ்சவங்களும் ரொம்ப குட்டியா மாறிட்டாங்க. இந்த பர்சன் வந்து காடு கிடையாது, ராஜா கிடையாது, அவர் ஜஸ்ட் ஒரு ஆபீசர், மக்களுக்கு சர்வ் பண்ண வந்த ஒரு ஆபீசர். பட் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? இவரை, அதாவது இந்த மக்களோட பிஹேவியர் இந்த பர்சனை சுத்தி என்ன உருவாக்கிடுச்சு? ஒரு ஆரா உருவாக்கிடுச்சு. என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சாக்ரெட்னஸ் உருவாக்கிடுச்சு. வாட் இஸ் சாக்ரெட்னஸ்? இவர் சாதாரண மனுஷன் கிடையாது, இவர் வாழ்றது ஆர்டினரி லைஃப் கிடையாது, அவர்கிட்ட ஈஸியா நம்ம பேச முடியாது, அவரை டச் பண்ண முடியாது, அவரை பத்தி காமெடி பண்ண முடியாது, அவரை எதிர்த்து கொஸ்டின் கேட்க முடியாது. எதை எதிர்த்து? இந்த சொசைட்டி எதெல்லாம் அவனோட பிஹேவியர் வழியாக எந்தெந்த விஷயத்தெல்லாம் சாக்ரெட்டா மாத்துதோ அந்த சாக்ரெட்னஸ் எதிர்த்து கேள்வி கேட்கறது கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலிஜியன், கேஸ்ட், ஸ்டேட், பவர், இல்ல முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எதுவா இருந்தாலும் என்ன பண்ணிடுறாங்க? சாதாரண மக்கள் வாழ்றாங்களே இந்த ஆர்டினரி லைஃப்ல இருந்து ஒரு ஹை ஷெல்ஃப்ல தொடவே முடியாத இடத்துல அந்த பர்சனையோ, அந்த ரிலிஜனையோ, அந்த கேஸ்டையோ, அந்த ஐடியா வச்சிருவாங்க. இதுக்கு பேர் என்னது? சாக்ரெட்னஸ். இந்த வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு இட்டாலியன் திங்கர் ஜியார்ஜியோ அகம்பன் இந்த சாக்ரெட்னஸ்க்கு ஒரு ஆப்போசிட் வார்த்தை சொல்றாரு, ப்ரோஃபேனேஷன். ப்ரொஃபேன் சொல்லுவாங்களே, ப்ரொஃபேனேஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எந்த விஷயம்லாம் ஒரு ஹை ஷெல்ஃப்ல இருக்கும் அதை கீழே எடுத்துட்டு வந்து ஒரு ஆர்டினரி விஷயமா பாக்குறது, ஒரு ஆர்டினரி லைஃபா மாத்துறது, சாக்ரெட்னஸ்ல இருந்து ப்ரோஃபேனா மாத்துறது, ப்ரோஃபேனேஷன். இந்த கோர் ஐடியா புரியுதுல? சாக்ரெட்டா இருந்த ஒரு பொருளை அன்சாக்ரெட்னஸா மாத்துறது, யாருமே தொட முடியாத ஒரு இந்த பொருளை எல்லாரும் தொடர மாதிரி மாத்துறது, கேள்வி கேட்க முடியாத ஒரு விஷயத்த எல்லாரும் கேள்வி கேட்கறது, ப்ரோஃபேனேஷன். ரொம்ப சிம்பிளா கூட சொல்லணும்னா ஒரு சைல்டு வச்சுக்கலாம். ஒரு குழந்தைகிட்ட அம்மா சொல்லுவாங்க, இது வந்து கிச்சன்ல சாப்பாடை குக் பண்றதுக்கான ஒரு பாத்திரம், இதை டச் பண்ணக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப முக்கியமான பாத்திரம்னு சொல்லுவோம். பேரண்ட் சொல்லுவாங்க. சைல்டு என்ன பண்ணும்? ரொம்ப சிம்பிளா, எவ்வளவுதான் நம்ம சாக்ரெட்னு சொன்னாலும் ரொம்ப சிம்பிளா அந்த பாத்திரத்தை கவுத்து போட்டு ட்ரம் வாசிக்கும்ல, நீங்க எதை சாக்ரெட்னு சொன்னீங்களோ அதை விளையாட்டு பொருளை மாத்திருச்சு, ப்ரோஃபேன். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சைல்டோட வேர்ல்டே சொல்லலாம். வீட்டில் இருக்கிற எல்லா முக்கியமான பொருளையும், ட்ரெஸ், ஈவன் கன்னு, எனிதிங் எல்லாத்தையுமே டாயா பாக்குற குணம் தானே சைல்டு. ஸோ சைல்டு ப்ரோஃபேன்ட் இட். சைல்டு என்ன பண்ணாது? அதோட சாக்ரெட்னஸை பார்க்காது, அதை நம்பாது. த சைல்டு டசன்ட் கேர் அபவுட் இட், இட் ஸ்டார்ட் ப்ரோஃபேனிங் இட். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு காலத்துல வார் இஸ் லைக் சாக்ரெட், ஒரு பயங்கரமான சீரியஸ் திங். பட் வார்ன்ற அந்த ஹையஸ்ட் ஒரு சீனை ஒரு கேமை மாத்தியாச்சு, கேமா மாத்தியாச்சு, செஸ். ஸோ வார் செஸ்ஸா மாறும்போது அந்த வாருக்கான ஸ்டேட்டஸ் ப்ரோஃபேனா மாறுது. நம்ம அடுக்கிறோம் ராஜா, ராணி, குதிரை, நம்ம யூஸ் பண்ற அன்றாட கேமா மாறிடுச்சு. ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரோஃபேன். ஸோ இந்த ஐடியாவை, இந்த சாக்ரெட் டு அன்சாக்ரெட்னஸ், ப்ரோஃபேனிட்டி, இதை வந்து சிஜேபியோட ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்க முடியுதா? ஈவன் சிஜேபி நேம் வச்சுக்கலாம்ல, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நேம், அதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ற ஒரு பார்ட்டியோட நேம் இருக்கும், ஒரு ஹையஸ்ட் ஃபார்மர் இருக்கும்ல, பாரதிய ஜனதா பார்ட்டி நேம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா இப்படிதான் இருக்கணும், ஒரு டிஃபரன்ஷன் இருக்குல்ல. சிஜேபி என்ன பண்ணுது? ஒரு பார்ட்டிக்கு நேம் காக்ரோச்னு வைக்கலாம். எந்த ஒரு விஷயத்தை பெருசா நினைக்கிறீங்களோ இந்த பார்ட்டின்ற ஸ்டேட்டஸை காக்ரோச்ன்ற பேரை வச்சு ரொம்ப சிம்பிளா மாத்தலாம். இந்த ப்ராசஸ்க்கு இன்னொரு வார்த்தை ப்ரோஃபேன்னு சொல்லலாம், இன்னொரு வார்த்தை டெசக்ரேஷன். எந்த விஷயத்துல மக்கள் அன்டச்சபிள் நினைக்கிறாங்களோ, அதாவது ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல இருக்கு, டச் பண்ண முடியாது, அன்டச்சபிள் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் டச் பண்ற மாதிரி மாத்துறது, டிசக்ரேஷன், ப்ரோஃபேனேஷன். ஸோ இது புரிஞ்சுல? இப்போ நெக்ஸ்ட் இப்படி யோசிங்களேன், இந்த ப்ரோஃபேனேஷனை இந்தியாவில் சிஜேபிக்கு முன்னாடி வேற யாரும் பண்ணலையான்னு கேட்டா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஹிஸ்டாரிக்கலா சில எக்ஸாம்பிள் சொல்லும்போது வாட் இஸ் ப்ரோஃபனேஷன் இன்னும் கொஞ்சம் டீப்பா புரியும். ஒரு இந்தியன் என்ன பண்றாருன்னா லண்டனுக்கு போறாரு, லண்டனோட ராஜாவை மீட் பண்ண போறாரு. இந்த உலகத்தையே ரூல் பண்ண லண்டன்ல இருக்கிற கிங் தானே, கிங் ஆஃப் இங்கிலாந்து தானே, எங்க இருப்பாங்க? பக்கிங்ஹாம் பேலஸ் தானே. ஸோ அந்த பேலஸ்க்கு ஒரு சாதாரண ஒரு இந்தியன் போறாரு, உள்ள அலோவ் பண்றாங்க. பட் இந்த இந்தியன் எந்த ட்ரெஸ் போட்டு போறாருன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு துணி, மேலாடை கூட இல்லாம துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு ராஜாவை பார்க்க போறாரு. யாரும் தெரியும்ல, காந்தி. ஸோ பேர் செஸ்ட், பேர் ஃபீட், இந்த ஷூ எதுவுமே கிடையாது. உள்ள போகும்போது பிரஸ் ஆளுங்க கேட்கறாங்க, ராஜா எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எப்படி இருப்பாரு, என்ன சூட்ல இருப்பாரு, நீங்க பாக்க இப்படி போறீங்களே, ஒரு ராஜாவை நீங்க இந்த அட்டையர்ல பாக்குறது உங்களுக்கு எம்ப்ரேசிங்கா இல்லையா? அவர் என்ன சொல்லிருக்கலாம்? இல்ல, திஸ் இஸ் தி சிம்பிள் ஆஃப் இந்தியாஸ் பவர்ட்டி, இல்ல இதனோட சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லிருக்கலாம். அந்த கொஸ்டினை சட்டையரா மாத்துறாரு. எனக்கு தேவையான சட்டையும் கூட சேர்த்து ராஜா போட்டிருக்காரு. வாட் இஸ் தி மீனிங்? ஒரு ஆளுக்கு எவ்வளவு ட்ரெஸ் போடணுமோ அதோட எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் உள்ள உட்காந்துருக்காரு. புரிஞ்சுல? ஒரு ராஜா எந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணணுமோ அதை விட எக்ஸ்ட்ரா க்ரௌனு, மெடலு நிறைய போட்டு உட்காந்துருக்காரு. ரொம்ப சிம்பிளா கிங் இஸ் ஓவர் ட்ரெஸ்ட்னு ஒன்னு சொல்லியாச்சு. ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் காந்தி என்ன பண்றாரு? எந்த ஒரு பவரை கொஸ்டினே கேட்க முடியாதோ அந்த பவரை சட்டையர் பண்றாரு, அந்த போஸ்டரை கேள்வி கேட்கிறாரு. சட்டையர்னா தெரியும்ல, எனக்கு தெரிஞ்சதுதான். ஒரு சீரியஸான விஷயத்த ஹியூமரா மாத்தி சொல்றது, எந்த விதமான ரூலை பிரேக் பண்ணாம
ரொம்ப சீரியஸான ஃபேஸ் இல்லாமல் ஒரு சீரியஸ் இஷ்யூவை ரொம்ப ஹியூமராக சொல்கிறது தான் சட்டேர். உங்களுக்கே தெரியும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த ஹியூமர் தான் என்ன பண்ணும், எதெல்லாம் ஹையஸ்ட் ஷெல்ஃபில் இருக்கோ சேக்ரடாக இருக்கோ அது என்ன மாற்றும், ப்ரூஃப் என்ன மாற்றும். இது வரைக்கும் ராஜாவோட ட்ரெஸ்ஸை எப்படி பார்த்தாங்களோ இப்போ அதே ராஜாவோட ட்ரெஸ்ஸை காமெடியாக பார்க்குறாங்க. ஒரு காமன் மேன் கலாய்க்கிற லெவலுக்கு போயிடுச்சு. திஸ் இஸ் கால்ட் ப்ரொஃபனேஷன் த்ரூ சட்டேர். ஆக்சுவலாக காந்தி வந்து இதுக்கு முன்னாடி எதெல்லாம் பிரிட்டிஷ் பீப்புள் சேக்ரெட் நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணியிருக்காரு. எல்லா சேக்ரெட்டையும் ப்ரோஃபைனாக மாற்றிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பட் காந்தின்றது நம்ம மாடர்ன் இந்தியா நிறைய படிச்சிருப்போம். ஸோ அதனால ரிலேட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முக்கியமானது மோஸ்ட் ஃபேமஸ் நான் கோஆபரேஷன் வச்சுக்கலாம்ல. இந்த இந்தியாவோட சிறந்த கட்டடங்கள், மோஸ்ட் பியூரஸ்ட் ஃபார்ம், மோஸ்ட் சேக்ரெட் சொல்றது பிரிட்டிஷ் கட்டின கோர்ட், பிரிட்டிஷ் கட்டின ஸ்கூல், பிரிட்டிஷ் உருவாக்கின டைட்டில்ஸ், பதக்கம், எதெல்லாம் பியூர்னு சொல்றியோ காந்தி என்ன சொல்றாரு, இந்த எந்த விஷயத்துக்குள்ள வரமாட்டோம், நான் கோஆபரேஷன். இதுக்கப்புறம் இந்தியன்ஸ் பிரிட்டிஷ் உருவாக்கின பிரிட்டிஷ் கோட்டைன்னு சொல்லப்படுற இந்த கோர்ட்டோ ஸ்கூலோ டைட்டில்ஸோ எதையுமே வாங்கிக்க மாட்டோம். எங்களுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. டிஃபரன்ஸ் புரியுதா? காந்திக்கு முன்னாடி வரைக்கும் எங்களையும் அதுக்குள்ளே சேர்த்துருங்க, ஸ்கூலுக்குள்ளே அலோவ் பண்ணுங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுங்க, உள்ள வர ஆசைப்பட்டோம். பட் காந்தி என்ன பண்றாரு, அது எங்களுக்கு தேவையே கிடையாது, இட் இஸ் வர்த்லெஸ், நாங்கள் உள்ளே வரல. அப்போ எந்த விஷயங்கள்ல ஹையஸ்ட் டிமாண்ட்ல இருந்துச்சோ, ஹை ஷெல்ஃப்ல இருந்துச்சோ, ப்ரோஃபனா மாறியாச்சு. யாரும் மதிக்காத தன்மை ஆர்டினரியா மாறிடுச்சு. இதே தீம்ல இன்னொன்று பாய்காட்ஸ். எதை முக்கியமா, பிரிட்டிஷோட குட்ஸ் தானே. பிரிட்டிஷோட குட்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்தாலே பார்க்க எப்படி இருக்கும், சுப்பீரியரா இருக்கும்ல, சுப்பீரியர், மாடர்ன், ஃபேப்ரிக்கா இருக்கும், அதை வாங்கணும் ஆசை இருக்கும். பட் காந்தி என்ன முடிவு பண்றாரு, எத்தனை சேக்ரெட் ட்ரெஸ் சொல்றியோ அந்த ட்ரெஸ்ஸை பாய்காட் பண்றோம், எங்களுக்கு அது வருத்தே கிடையாது, நாங்கள் வாங்கவே மாட்டோம். பிரிட்டிஷ் பொருளுக்கு இந்தியாவில் மதிப்பே கிடையாது. இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல், பிரிட்டிஷ் ட்ரெஸ் என்ன பண்ணலாம், எரிக்கலாம். இப்போ நீங்க எதை வந்து பெருசு நினைக்கிறீங்களோ அது எரிச்சான அர்த்தம் சேக்ரெட்னஸ்ல இருந்து ப்ரோஃபைனா மாறுது. அண்ட் ஃபைனலி ஒரு இந்தியனோட கௌரவம் எது, பிரிட்டிஷ் கொடுக்குற டைட்டில்ஸ். யாரும் டைட்டில்ஸ் வாங்கினாங்களோ, விருதுகள் வாங்கினாங்களோ திருப்பி தராங்க, இது தேவையே இல்லைன்னு. ஸோ லீடர்ஸ் பப்ளிக்லி renounce their titles. பாயிண்ட் புரிச்சுல, யாராவது உங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஹானர் பண்ணுவோம், அதை டிஸ்பிளே பண்ணுவோம், அதை வேல்யூ பண்ணுவோம். இங்க என்ன நடக்குது, அதை வர்த்லெஸ்னு திருப்பி தரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ப்ரோஃபனேஷன். ஓரளவுக்கு புரியுதுல? எஸ். அப்போ ஒரு பவர் எதிர்க்கிறதுக்கு 2 வழிகள் இருக்கு. there are 2 parts. ஃபர்ஸ்ட் சண்டை போடுறது, வயலண்ட் ரிவால்ட், கவர்மெண்ட் கூட டைரக்டா ஃபோர்ஸோட சண்டை போடுறது. இன்னொரு மெத்தட் ப்ரோஃபனேஷன், அந்த பவரோட சேக்ரெட்னஸை ப்ரோஃபனா மாத்துறது, ஹியூமர் பண்ணி, ரெஃப்யூஸ் பண்ணி, பாய்காட் பண்ணி. புரிஞ்சா? கவர்மெண்ட் நினைச்சா, ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் நினைச்சா எல்லா வயலண்ட்டை கூட தாங்கிட முடியும், ஒரு வார எதிர்த்து கூட சர்வைட முடியும். ஆனா ப்ரொஃபனிட்டி எதிர்த்து சர்வாக முடியாது. அந்த பவரை சட்டையர் பண்ணி, காமெடி பண்ணி, ஹியூமரா பண்ணி மாத்திட்டா அதோட சேக்ரெட்னஸ் குறைஞ்சிரும். ஸோ காந்தி பிரிட்டிஷோட ஆர்மியே ஜெயிக்கல, பிரிட்டிஷோட ஃபீலிங்கை பிரேக் பண்ணாரு. ஒரு சாதாரண மனுஷன் இவ்வளவு ட்ரெஸ் போட அவசியம் இல்லை. இப்போ கிங்கும் ஒரு ஆர்டினரி மேனை கம்பேர் பண்ணி ப்ரொஃபைன் பண்றாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அந்த பிம்பத்தை உடைக்கிறாரு. ஆனா உங்களுக்கு தெரியும், இப்ப பார்த்தது எல்லாமே இந்தியாவோட எக்ஸாம்பிள்ஸ். வேர்ல்டு லெவல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் எக்ஸாம்பிள் ஹிட்லரை யாரும் ஓப்பனா மார்க் பண்ண முடியாது. அதாவது ஹிட்லரை யாரும் ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. கிரிட்டிசைஸ் பண்ணா ஜெயில் தான். பட் அதே ஹிட்லரை யார் பார்க்குறா, ரொம்ப தூரமா இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற சார்லி சாப்ளின் பார்க்குறாரு. ஹிட்லர் மாதிரி என்ன பண்றாரு, நடிக்கிறார். எதை பார்த்து எல்லாரும் பயந்தாங்களோ அதே ஹிட்லரோட நடையை பார்த்து காமெடியா சிரிக்கிறாங்க. ஸோ படம் பேரு தி கிரேட் டிக்டேட்டர் வச்சுக்கிட்டு ஹிட்லரை முழுக்க காமெடி பண்றாரு. அப்ப இது வரைக்கும் யாரை பார்த்து பயந்து இருந்தாலும் மக்கள், அதே மக்கள் அந்த ஆளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க படத்துல. திஸ் இஸ் ப்ரோஃபனேஷன் அகெயின். ஸோ காந்தி பிரிட்டிஷோட ராயல்ட்டி இருக்குல்ல, ராயல்ட்டின்னு சொல்லுவாங்களே, பிரிட்டிஷ் ராயல்ட்டி எதிர்த்து ப்ரோஃபைன் யூஸ் பண்ணார். சாப்ளின் ஹிட்லர் எதிர்த்து ப்ரோஃபைனை பயன்படுத்தினார், டிக்டேட்டர் எதிர்த்து ப்ரோஃபைன் பயன்படுத்தினார். பட் இந்த எக்ஸாம்பிள்ஸோட இப்போ சொல்ல போற எக்ஸாம்பிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரோஃபானிட்டியை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஹீரோவாவோ, பெரிய லீடராவோ, பெரிய டைரக்டரா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஈவன் எந்த ஊர்ல பயங்கரமான வார் நடக்குதோ, வீடுகள்லாம் இடிஞ்சு போகுதோ, எந்த இடத்துல புரட்சிக்கான வாய்ப்பே இல்லையோ, மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பே இல்லையோ, அந்த பிளேஸ்ல கூட ஃபார் எக்ஸாம்பிள் பாலஸ்தீன், அந்த பகுதியிலையும் ப்ரோஃபைனை பார்க்க முடியும். ஸோ இந்த வார் டைம்ல கூட பாலஸ்தீன்ல வார் நடக்குது. பட் அவங்களோட ப்ரொடெஸ்ட் எப்படி ரொம்ப காலமாவே இருக்கு. ஸோ பாலஸ்தீன் மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களோட தினசரி கஷ்டங்கள் இருக்குல்ல, அவங்களோட தினசரி கஷ்டங்களை கூட ஹியூமரா மாத்துறாங்க, ஹியூமரா மாத்தி சட்டையர் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட், ஹியூமர் பிகம்ஸ் தி பொலிட்டிக்கல் டூல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒருவேளை பார்க்காத ஸ்டூடெண்ட் ஃப்ரீ டைம்ல இதை பாருங்க, ALHUDOOD.net அடிங்க. இந்த வார டைம்ல இருக்கிற எல்லா முக்கியமான பிரச்சனைகளையும் சட்டையா இந்த காமிக் போடுவாங்கல்ல, கார்ட்டூன் போடுவாங்கல்ல, இந்த எல்லா கார்ட்டூனும் பாலஸ்தீன் பத்தி இருக்கும். மக்கள் எப்படி காமெடி பண்ணாங்க ஒரு பவரை. அப்ப இஸ்ரேலை பார்த்து பாலஸ்தீன் மக்கள் பயப்படணும். இந்த கார்ட்டூன் எல்லாமே இஸ்ரேல காமெடி பண்ணுது. ஸோ எந்த இடத்துல அதிகமான வருத்தங்கள் இருக்கோ அந்த இடத்துல சட்டையர் டெவலப் ஆகும், அந்த இடத்துல பவரை மார்க் பண்ணுவாங்க. ஸோ ஹியூமர் பிகம்ஸ் தி பொலிட்டிக்கல் டூல். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுங்க. அந்த வெப்சைட்ல நிறைய கார்ட்டூன் இருக்கு, அதுல ஒரு கார்ட்டூன் ரேண்டமா எடுத்திருக்கு, அலி ஜயீதோட கார்ட்டூன். இந்த இமேஜ் புரியுதா? இது வார் பிளேஸ்ல நிறைய ட்ரோன்ஸ் வரும், ஃபிளைட் கிராஷ் ஆகுது, வீடு இடிஞ்சு போகுது. அப்ப இடிஞ்சு போன நகரத்துக்குள்ள அந்த துயரத்தை பார்க்காம என்ன பண்றாங்க, அங்க ரியல் எஸ்டேட் கமர்ஷியலா எப்படி மாத்தலாமோ யோசிக்கிறாங்க. அந்த ரியல் எஸ்டேட்ல பேசுவாங்களே அந்த புரோக்கர்ஸ், இந்த இடத்த பாருங்க, இவ்வளவு இடிஞ்சு போன வீட்டுல இந்த வீட்டுல இல்ல பங்களா இருக்கு, இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் சொல்லுவாங்களே, உங்களுக்கு பீச் தெரியும், ஒரு லக்ஸரியான ஒரு சி வியூ தெரியும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இடிஞ்சு போன நகரத்துக்குள்ள சொல்றாங்க, இது அழகான பங்களா லைட்டா இடிஞ்சிருக்கும்,
பட் முக்கியமான பிளேஸ். இதை வாங்கிட்டீங்கன்னா இங்கிருந்து ஃபிளைட் கிராஷ் ஆகிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபிளைட் கிராஷா இடிஞ்சு விழுந்த அந்த பாகங்கள்லாம் ஈஸியா பார்க்குற சீன் இது. இந்த இடம் முக்கியமான ஷெல்டர். இந்த இடத்த வாங்கிக்கோங்க. ஸோ லிங்க் பண்ண முடியுதுல, இது சட்டையர் தானே. ஒரு வார இடத்துல மக்கள் எப்படி வீடு கூட சர்வே ஆகுறாங்க அப்படின்ற விஷயத்த, சுத்தி எப்படி இருக்குன்ற விஷயத்த ஒரு சட்டையரா சொல்றாங்க. இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். அந்த சைட் பாருங்க, நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் சொல்லணும்னா அந்த சைட் பாக்குறீங்களா, அடுத்து இன்னொன்று பாருங்க, நஜ்ஜி அல் அலி. இவர் ஒரு கார்ட்டூனிஸ்ட். கடைசி 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா கார்ட்டூன் வரைக்கிற ஒரு முக்கியமான ஆளு. பாலஸ்தீன் கார்ட்டூனிஸ்ட். என்ன பண்றாரு, கார்ட்டூன் வழியா பவர் கேள்வி கேட்கிறான்னு அர்த்தம். யாரை பார்த்து பயப்படுறோமோ அவங்கள ப்ரோஃபைனா மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஒரு கவர்மெண்ட்டுக்கு வார கூட ஃபேஸ் பண்றோம், இந்த ப்ரோஃபைனிட்டியா மாத்துறது, என்னோட இமேஜை மாத்துறது பிடிக்காது. ஸோ கார்ட்டூன் வரைஞ்ச ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணி தூக்கில போடுறாங்க. யோசிக்க முடியுதா? எப்படி ஒரு கார்ட்டூனிஸ்ட்டை கொலை பண்ற அளவுக்கு கவர்மெண்ட் யோசிக்கும்? கார்ட்டூன் வரைகிற ஒரு பர்சனை கொலை பண்ணணும்னு யோசிக்குதுன்னா கவர்மெண்ட் தன்னோட இந்த ஹை ஷெல்ஃப் மேல, இந்த சேக்ரடைஸ் மேல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஃப்ரீ டைம்ல இந்த வெப்சைட் பாருங்க. நான் தனியாக ஒரு ஆர்டிகல் ஷேர் பண்றேன், பட் இமேஜ் பார்த்துங்க, தி கார்ட்டூன்ஸ் ஆஃப் நஜி அல் அலி. ஸோ கண்டிப்பா ஃப்ரீ டைம்ல இதை பத்தி படிங்க, முக்கியமான ஆளு. இந்த இமேஜ் பாருங்க, அந்த இமேஜ் சொல்லுது இல்ல, இந்த கம்பியில மாட்டிட்டு இருக்க குழந்தை இருக்குல்ல, அம்மா என்ன பண்ண ட்ரை பண்றாங்க, அந்த எல்லா கம்பியும் பூவா மாத்த ட்ரை பண்றாங்கல்ல, அவரோட பெயிண்டிங். அடுத்து இந்த இமேஜ் பாருங்க. இவரெல்லாம் வந்து 1940s பிறந்தாலும். இந்த இமேஜ் புரியுதா? ஸோ இந்த இமேஜ் பாருங்க, நான் ஜஸ்ட் ரேண்டமா காட்டுறேன். இந்த இமேஜ் பாருங்க, அவங்க கண்ணு உடம்பு முழுக்க எல்லாமே அந்த கம்பி ஒயர் கிழிச்சாலும் அவங்க கையில் இருக்கு பாருங்க, ஒரு ஹோப் இருக்குல்ல. இது பாருங்க, இஸ்ரேல் மர்டர்ட் தி பீஸ், இந்த இமேஜுக்கு பேர். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? எங்க துயரங்கள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நடக்கிற மூமெண்ட் என்னவா இருக்கும்? அந்த பவரை, அதோட ஹைனஸை ப்ரோஃபைனா மாத்திர வேலை நடக்கும். ஈவன் எதையும் பாருங்க, கிறிஸ்தவுலா லைனஸ் என்ன பண்றாங்க, ஒரு ஹோல் புக்கே எழுதிருக்காங்க, லாஃபர் இன் தி ஆக்குபைடு பாலஸ்தீன். வாழவே முடியாத பகுதியில் இருக்கிற மக்கள், அந்த ஹார்டர் கண்டிஷன், எப்பெல்லாம் அவங்க லைஃப் வந்து ரொம்ப டஃபா மாறுதோ அங்க எது உருவாகுது? ஹியூமர் உருவாகிட்டே இருக்கு. அந்த ஹியூமர் பத்தின புக். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ப்ரோஃபனேஷன்ன்றது ட்ரிக் கிடையாது. வெறும் பவர்ஃபுல் லீடர்ஸோ இல்ல ஒரு கண்ட்ரியோ அது மட்டும் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு ஆர்டினரி பர்சனாலையும் அது பயன்படுத்த முடியும். ஒரு லீடரும் பயன்படுத்த முடியும், ஒரு டைரக்டரும் பயன்படுத்த முடியும். ஒரு ஆர்டினரி பீப்புளும், அந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாத நினைக்கிற ஆர்டினரி பீப்புளாலையும் ப்ரோஃபனேஷன் பண்ண முடியும். இது எல்லாமே ஏன் படிக்கிறோம்? இப்போ ப்ரோஃபனேஷனை பத்தி எல்லாரும் படிக்கிறதான பர்பஸ், ரீசன் என்ன? ஒரே ஒரு பாயிண்ட் தான். சிஜேபி ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட்ல, ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்ல பண்ண முக்கியமான வேலையே ப்ரோஃபனேஷன். கடைசி 10 வருஷமா எந்த பவரை பார்த்து பயந்தாங்களோ அந்த பவரை, அந்த அத்தாரிட்டியை ப்ரோஃபைனா மாத்திருக்காங்க. த்ரூ ஹியூமர், சட்டையர், மீம்ஸ், ஆன்லைன் ட்ரோலிங், இது எல்லாமே மீம்ஸ்ல இருந்து ட்ரோலிங்ல இருந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த எக்ஸசிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கு. ஸ்டேட்டை ப்ரோஃபனேஷன் பண்ணிருக்கு. பட் என்னாச்சு, நிறைய மீடியாஸ் இந்த ப்ரொட்டஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிளியரா இது ஒரு ப்ரோஃபைன் ஒர்க்னு பேசல. என்ன பண்ணிட்டாங்க, எப்பவுமே இருக்குல்ல ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்குள்ள ஒரு ஆங்கரா ஸ்லோகன் பேசும்போது சம்டைம்ஸ் ஸ்லர்ஸ், அசிங்கமா பேசிடுவாங்க, ஒரு அபியூசிவ் ஸ்லோகன் சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு தான். ஒரு ப்ரொட்டஸ்ட்ல அபியூசிவ் ஸ்லோகன் பேசுறது தப்பு தான். அதை என்கரேஜ் பண்ணல. அபியூசிவ் ஸ்லோகன் வேற, ப்ரோஃபைன் வேற, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஒட்டுமொத்த ப்ரொட்டஸ்ட்டுமே ப்ரோஃபைனை மறைச்சு இது ஒரு இன்ஃபார்மல் மூவ்மெண்ட். அபியூசிவ் ஸ்லோகன் பேசின ஒரு மூவ்மெண்ட். இட் இஸ் தி கொலாப்ஸ் ஆஃப் சிவிலிட்டின்னு சொன்னாங்க. ஒரு பொலிட்டிக்கல் சிவிலிட்டி இப்படி இருக்காது, ஒரு அரசியல் ப்ரொடெஸ்ட் இப்படி இருக்காது. அது கொலாப்ஸ் ஆயிருக்கு இந்தியாவில். இட் இஸ் அனார்கிசம். யாருமே இல்லாத ஒரு குழப்பமான ஒரு ஊர், ஒரு குழப்பமான ப்ரொடெஸ்ட். எதுக்கு ஃப்ரேம் பண்றாங்க? இந்த ப்ரொடெஸ்ட்டை அன்சிவிலைஸ்டு ப்ரொடெஸ்ட் சொல்றது வழியாக ஸ்டேட் தன்னோட பிம்பத்தை உடையாம பாத்துக்குது. அதுக்கு சில மீடியாஸ் ஹெல்ப் பண்ணுது. என்னன்னு சொல்றாங்க, இந்த ப்ரொடெஸ்ட் நடத்தின பார்ட்டி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, அதுக்கு பெரிய லீடர்ஸே கிடையாது, ஜஸ்ட் ஒரு மீம் பேஜ் ஆரம்பிச்சது, யாரும் மெம்பர் ஆகலாம், அது போல ப்ரொடெஸ்ட். இது ஒரு இன்ஃபார்மல் ப்ரொடெஸ்ட் அண்ட் இட் இஸ் நான் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெஸ்ட். பார்லிமெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன், காங்கிரஸ் பார்ட்டி இன்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரி சிஜேபி இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. டக்குன்னு உருவான ஒரு லூஸ்லி ஆர்கனைஸ்ட் ஒரு பார்ட்டி. இதுக்கு என்ன தெரியும்? ஏதாவது ஒரே ஒரு இஷ்யூ, சிங்கிள் இஷ்யூ தான் தெரியும். அப்போ ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை மீடியா என்ன பண்ணுது, ஒரு இன்ஃபார்மல் ப்ரொடெஸ்டா சிங்கிள் பேஸ்ட் இஷ்யூவா மாத்த ட்ரை பண்ணுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா திஸ் இஸ் ஸ்ட்ரீட் பாலிடிக்ஸ். ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை ஸ்ட்ரீட் பாலிடிக்ஸ்னு ரெடியூஸ் பண்ணாங்க. பட் சில பார்ட்டிஸ், ஈவன் காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, அந்த ஸ்ட்ரீட் பாலிடிக்ஸை என்கரேஜ் பண்ணாங்க. ஈவன் ராகுல் காந்தி இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரீட் லெவல் பாலிடிக்ஸ் ராகுல் காந்தி இன்கார்பரேட் பண்ணி அந்த இன்ஃபார்மல் ஸ்டைல ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், அங்க இருக்கிற லீடரை வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கிறாரு. ஸ்ட்ரீட் லெவல் பாலிடிக்ஸை ப்ராக்டிஸ் பண்றாரு. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இந்த மூவ்மெண்ட்டை ரெண்டு வகையா பார்க்குறாங்க. சில பேர் இட் இஸ் இன்ஃபார்மல், நான் இன்ஸ்டிடியூஷனல், ஸ்ட்ரீட் லெவல் பாலிடிக்ஸ் இப்படி சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி பாலிடிக்ஸ், இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து ஒரு ரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்காதுன்னு சில பேர் சொல்றாங்க. செகண்ட் செட் ஆஃப் பீப்புள், இந்த மூவ்மெண்ட் ஏன் உருவாச்சு? ஃபார்மல் பாலிடிக்ஸ். இது வரைக்கும் இருந்த பாலிடிக்ஸ் எதுவுமே ஸ்டேட் எதிர்த்து கேள்வி கேட்கல. அப்படி கேள்வி கேட்டது சரியா டெலிவர் ஆகல, ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ எப்பெல்லாம் ஃபார்மல் பாலிடிக்ஸ் ஃபெயில் ஆகுதோ, இன்ஃபார்மல் பாலிடிக்ஸ் என்பது ஒரு நெசசரி டூலா வந்து நிற்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஃபார்மல் பாலிடிக்ஸை
எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. திஸ் இஸ் நெசசிட்டிஸ் அவங்க சொல்றாங்க. ஸோ கிளியர் இல்ல. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? சிஜேபியோட ப்ரொடெஸ்ட்டை எந்த மாதிரி மீடியா ஷேப் பண்ணுது? அன்சிவில், இன்ஃபார்மல் பாலிடிக்ஸ், நான் இன்ஸ்டிடியூஷனல், சிங்கிள் இஷ்யூ பேஸ்ட் இல்ல தானே பார்த்தோம். ஸோ மீடியா இப்படி காயின் பண்ணுது. ஸ்டேட்டை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு ப்ரொடெஸ்ட்டை அதோட ஃபார்மை ரெடியூஸ் பண்றது. ஸோ இதை விட்டுருங்க. இப்போ நீங்க யோசிங்க, சிஜேபி உருவாக்குன இந்த பாலிடிக்ஸ்க்கு, இந்த டைப் ஆஃப் ப்ரொடெஸ்ட்டுக்கு நீங்க ஒரு நேம் சொல்லுவீங்கன்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த டேர்ம் காயின் பண்ணுவீங்க? கண்டிப்பா ரேடிக்கல்னு சொல்லலாம். சில பேருக்கு ரேடிக்கல்ன்ற வார்த்தை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ரேடிக்கல்னா வந்து வயலண்ட், ரேடிக்கல்னா எக்ஸ்ட்ரீம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க சில விஷயம் பேசுறீங்க, இல்ல ப்ரொடெஸ்ட் பண்றீங்க, உங்களை ரேடிக்கல் சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்னா, யூஸ்வலா நீங்க எங்க போனாலுமே அங்க ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகும். உங்களோட வாய்ஸ், உங்களோட கேள்வி வந்து அந்த சிஸ்டத்தோட ரூட் இருக்கும்ல, ரூட் அசம்ப்ஷன் சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் எதை நம்பி உருவாக்கி இருக்கோ அதோட ரூட்டையே கேள்வி கேட்கறீங்களா, அப்போ உங்களோட கேள்வி, உங்களோட ப்ரொடெஸ்ட் வந்து ரேடிக்கல் சொல்லலாம். இப்படி தானே காயின் பண்ணணும். சிஜேபியோட ப்ரொடெஸ்ட் வந்து இன்ஃபார்மலா இருக்கலாம், நான் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கலாம், நான் இன்ஸ்டிடியூஷனலா இருக்கலாம், மீம் பேஸ்டா இருக்கலாம், ஆங்கர் பேஸ்டா இருக்கலாம். பட் வாட் எவர் இட் மே பி, இட் இஸ் ரேடிக்கல். இன் வாட் சென்ஸ்? சிஸ்டத்தோட பேசிக்ஸே கொஸ்டின் கேட்டிருக்கு. இந்த கோர் பாயிண்ட் புரியுதுல? இது வரைக்கும் மக்கள் யோசிச்ச, இது வரைக்கும் பாலிட்டிஷியன்ஸ் யோசிச்ச, இது வரைக்கும் ஒரு ஸ்டேட் நம்பின சில பேசிக் அசம்ப்ஷன்ஸ், ரூட் அசம்ப்ஷனை சேலஞ்ச் பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, உங்க கண்ட்ரில ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு பவர் இருக்குன்னா, அந்த பவர் கேள்வி கேட்கறதுக்கு, இல்ல அந்த பவரை மாத்துறதுக்கு, இல்ல அந்த பவரை வீக் ஆக்குறதுக்கு மக்களுக்கு இது வரைக்கும் இருந்த, இல்ல ஒரு பார்ட்டிக்கு இது வரைக்கும் இருந்த பேசிக் ரூட் அசம்ப்ஷன் என்ன? எலெக்ஷன் தானே. ஒரு சீட்டு ஜெய், மெஜாரிட்டி ஜெய், அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ பவருக்கு போயிடுவ, உன் வாய்ஸ் ஆகும், கவுண்ட் ஆகும். பட் இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணது நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது ஒரு ஃபார்மல் டிசென்ட் கிடையாது, இன்ஃபார்மல் டிசென்ட். ஒரு இன்ஃபார்மல் டிசென்ட்டை எப்பொழுதுமே லெஸர் வாய்ஸ் நினைப்பாங்க. பட் என்ன ஆகிருக்கு? சிஜேபி எலெக்ஷன்ல நிக்கல, ஒரு சீட்ல ஜெயிக்கல. பட் கவர்மெண்டோட ஒரு மினிஸ்டருக்கு, எஜுகேஷன் மினிஸ்டர், அந்த பவரை வீக் ஆக்கிருக்கு. கவர்மெண்ட் இறங்கி பேசிருக்கு, ஃபாஸ்டிங் ஜெயிச்சிருக்கு, ஒட்டுமொத்த நேஷனும் நோட்டீஸ் பண்ணிருக்கு. அப்ப இது வரைக்கும் பாலிடிக்ஸ்னா எலெக்ஷன் மட்டுமே நம்பிட்டு இருந்த மக்கள், ரியல் பாலிடிக்ஸ்ன்றது மூவ்மெண்ட். எலெக்ஷன் வழியா வர வேண்டிய சேஞ்ச் மூவ்மெண்ட் வழியாகவும் சேஞ்சை உருவாக்க முடியும். அந்த ரூட் ஆஃப் தி அசம்ப்ஷனை மாத்தி இருக்கு. தேர்ஃபோர் இட் இஸ் ரேடிக்கல். ஸோ இந்த மூவ்மெண்ட்டுக்குள்ள மக்களோட ஆங்கரும் இருக்கு, அந்த ஆங்கருக்குள்ள பொலிட்டிக்கல் கண்டென்ட்டும் இருக்கு, அந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட் நியூ ஸ்டைலாவும் இருக்கு. ஸோ திஸ் மூவ்மெண்ட் இஸ் ரேடிக்கல். ஆக்சுவலா இந்த வார்த்தை இருக்குல்ல, நியூ ஸ்டைல், இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. பட் லாஸ்ட் இந்த விட ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்பொழுதுமே ஒரு ஜெனரேஷனுக்கு, எல்லா காலகட்டத்திலையும் ஒரு ஜெனரேஷனுக்கு தன்னோட வாய்ஸை, தன்னோட ஒப்பீனியன் சொல்றதுக்கு சில டூல்ஸ் இருக்கும். அதே ஜெனரேஷனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பழைய டூல்ஸ் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணலான்ற கொஸ்டின்ஸ் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த ஜெனரேஷன்? அந்த ஓல்டு டூல்ஸ்க்கு பதில் நியூ டூல்ஸை உருவாக்குவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது மீம்ஸ், சட்டையர், காக்ரோச், ஒரு மாக்கிங் நேம். ஸோ நியூவஸ்ட் டூலை உருவாக்கி பவருக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த நியூ ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, திஸ் இஸ் கோயிங் டு ஷேப் தி இந்தியாஸ் நியூ டெமோக்ரஸி. இந்தியாவோட டெமோக்ரஸி ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்றது முடிவு பண்ண போறது திஸ் நியூ டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்டைல், questioning தி பவர் த்ரூ சட்டையர் அண்ட் மேக்கிங் தி பவர் ப்ரொஃபேன்.